ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 26/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. சந்தேகம் வழக்கம் போல் இந்த தமிழ்நாடு, சென்னை இதெல்லாம் கூட அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான இங்கே. ஸோ இங்கே இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 7 get பத்ம விபூஷன், 19 நேம்டு ஃபார் பத்ம பூஷன் அப்படின்ற மாதிரி நேமில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த பத்ம விபூஷன், பத்ம பூஷன் இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ரிப்பப்ளிக் டே, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எது போகுது அப்படின்ற, யார் யாருக்கெல்லாம் இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதை தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் அப்படின்றது 1954லேருந்தே பார்த்திங்கன்னா 1954 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போத்துலேருந்து எல்லா வருஷமும் இந்த பத்ம விபூஷன் எல்லா அவார்டும் கொடுத்துட்ருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிடையாது. அவங்க 3 times ஆக்சுவலி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷங்கள் கொடுக்கப்படலை இந்த பத்ம விபூஷன் இந்த அவார்ட்லாம் நடுவில் கொஞ்சம் நாள் கொடுக்கல, கொஞ்சம் வருஷங்கள். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கல் 18 கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெண்ட் பண்ணாங்களா, அதை கேன்சல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கிற டைட்டில்ஸ் நோட், இந்த டைட்டில்ஸ்லாம் ஆர்டிக்கல் 18 கீழே வர்றதுனால இதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எழுப்பியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த டைட்டில்ஸ்லாம் ஆர்டிக்கல் 18 இருந்தாலும் அது டைட்டில்ஸ் அப்படின்றது தனியாக அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 மெம்பர்ஸ்க்கு யார் யாருக்கு பத்ம விபூஷன் அவார்ட் போகுது, அந்த 19 மெம்பர்ஸ்க்கு பத்ம பூஷன் அவார்டு யார் யாருக்கு போகுது அப்படின்றத ஆக்சுவலி இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பாரத் ரத்னாக்கு அப்புறமா செகண்ட் பெரிய அவார்டு பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன், அப்புறம் பத்ம பூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபாரின் மெம்பர்ஸ்க்கெலாம் கூட கொடுக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா இல்லை, ஃபாரின் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம். தென் ஈவன் பாஸ்ட் அவுட் பீப்புள், அதாவது காலமானவங்களுக்கு, இறந்து போயிட்டவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த அவார்ட்ஸ்லாம் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் அவங்கள ஹானர் பண்ணுற வகையில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஃபாரின் நேஷ்னல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இந்த ஜாப்பனீஸ் பிஎம்க்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்படுறது ஆக்சுவலி இது பத்மா இன்ஸ்டிடியூட்டட் அவார்ட்ஸ் அப்படின்றது இதெல்லாம் தான். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 மெம்பர்ஸ் ஃபோட்டோ அவங்களோட நேம், அவங்கள என்ன ஃபீல்டில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் புஷஸ் ஆர்க்டிக் லேக்ஸ் அக்ராஸ் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்க்டிக் சைடில், அதாவது க்ரீன்லேண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ க்ரீன்லேண்ட் அந்த சைடு ஆர்க்டிக் ரீஜியன்ஸில் தான் பார்த்திங்கன்னா லேக் இருக்கு இல்லையா. ஸோ அது நார்மலாக ஆக்சுவலி அங்கெல்லாம் கிறிஸ்டல் ப்ளூவில் இருக்கும் நல்லாவே. ஸோ அங்கேருந்து அந்த கிறிஸ்டல் ப்ளூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனாக மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ரீசன்ஸுமே நிறைய ரிசர்ச் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த குளோபல் வார்மிங்னாலேயும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் இப்படி நடக்குது. ஸோ அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த லேக்ஸ் பக்கத்துலேயே நிறைய இந்த ஐஸ் கவர் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே பனிக்கட்டிகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். அந்த சைட்லலாம் அந்த ஆர்க்டிக் ரீஜியன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பனிக்கட்டிகள் நிறையவே இருக்கும். அதுவும் மெயினாக இந்த லேக்ஸ் பக்கத்துலலாம் நிறையவே இருக்கும். ஸோ அந்த ஐஸ் கவரில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெர்மா ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஐஸ் உருகி ஃப்ரோசனான ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இதுவாகிட்டு மெல்ட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஐஸ்லாம் உருகி இந்த லேக்ஸில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்றது அந்த ஃப்ரீஸ்டான அந்த ஐஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஆக்சுவலி அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதில் வாட்டர் மட்டும் இருக்காது, அதில் நிறைய மினரல்ஸ் அங்கே சுற்றி இருக்கிற நிறைய மினரல்ஸ் நிறைய
நிறைய கார்பன் டை ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து மெல்ட் ஆகும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த அதனால தான் அந்த மேலே ஒரு ப்ரௌன் கலர் மாதிரியான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மினரல்ஸ் அதிகமாகிட்டு அண்ட் தென் நிறைய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு அண்ட் தென் ஒரு மாதிரி ப்ரௌன் லேயர் டார்க் லேயர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிறதுனால சன்லைட் பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு நிறைய இந்த ஃபோட்டோ பிளாங்க்டான்ஸ், அதாவது இந்த லேக்ஸ் உள்ளெல்லாம் வந்து செடிகள் வளரோட வாட்டர் பாடிஸ் மாதிரி, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த சன்லைட் வந்து வராததுனால. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ்னாலையும் நமக்கு நிறையவே யூஸ் இருந்துச்சு. அது வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த லேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வராக முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னால அந்த ஐஸ் கவர்லாம் மெல்ட் ஆகிட்டு இங்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுனால ஸோ இப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸுமே கம்மியாகிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஷன் கம்மியாகிடுச்சு ஃபஸ்ட் திங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸோ இது அப்படியே வந்து உல்ட்டாவாக மாறி இருக்குது. இந்த சிங்க்கு இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு சிங்க்கு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீக்ரேடேஷன் இந்த ஐஸ் இதெல்லாம் வந்து உருகி அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமும் படுத்துது. நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருந்த லேக்கையுமே வந்து அப்சர்வ் பண்ண முடியாத மாதிரி மாற்றிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூசராக மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்க்டிக் சைடில் இருக்க லேக்ஸ்லாம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது ஹவுஸ் ஹோல்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் கேன் அவார்ட் 0.36 மில்லியன் TBH அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய இந்தியா வந்து டியூபர்குலோசிஸ்க்கு வந்து 2025 வந்து ஒரு எய்ம் டியூபர்குலோசிஸ் எராடிகேஷன் இயராக வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து எந்த பேசிஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து இங்கே கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் அப்படின்றது வெறும் ட்ரீட்மெண்ட் வகையாக நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நம்ம கருதப்படலை. நம்ம வந்து நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நிறைய கொடுக்கறது மூலியமா என்ன நியூட்ரிஷன் தேவை அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே, பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலி ஃபுல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டட் நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது மூலிமா நிறையவே வந்து நம்ம இந்த டியூபர்குலோசிஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயட் நியூட்ரியன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கான அந்த இம்யூனிட்டிவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகும். ஸோ இது மூலிமா நிறைய நியூ கேசஸ் வராமல் தவிர்க்கும். அண்ட் நிறைய ஓல்டு கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரிசர்ச் பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட 8 lakh நியூ டிபி கேசஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 3,50,000 இருக்கிற கேசஸ் எக்ஸிஸ்டிங் கேஸை வந்து டிபியில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் நியூட்ரியன்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து நியூட்ரிஷன் அவங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அதை டார்கெட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூட்ரிஷன் வந்து நம்ம அவங்களுக்கு நிறைய கொடுக்கறது மூலிமா ஸோ இந்த நம்ம டிபி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பேஷண்ட்ஸ் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடக்கணும். பட் ஆனால் வந்து இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே. ஸோ மற்றபடி இங்கே எல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி காஷ்மீர் சைட்லலாம் வந்து இந்த ஒரு December 21 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு குட்டியாக ஷார்ட்டாக ஆர்டிக்கல் மாதிரி அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா இந்த சில்லை கலான் அப்படின்றது அந்த ஒரு 21க்கு அப்புறம் அப்படியே காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வின்டர் சைடு ஒன்று அண்ட் தென் இன்னொன்று வந்து அந்த வின்டர் இல்லாமல் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வின்டர் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட December 21 அதை வந்து ஆக்சுவலி லோக்கலாக அங்கே இருக்கிறவங்க வந்து சில்லை கலான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை பற்றி தான் இங்கே ஆக்சுவலி நார்மலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வின்டர் ஒரு ஹார்ஷஸ்டான ரொம்ப குளிர் ஒரு ஹார்ஷான ஒரு வின்டர் ஸ்பெல் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அந்த குளிர் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த டைம்லலாம் அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மொபைல் எர்த் அண்ட் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த மொபைல் எர்த் அண்ட் பார்ட்ஸ் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கங்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கையிலேயே வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அடக்கமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிரான்ஸ் அப்படின்னு அவங்க போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபிரான்ஸ் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து கன்னி பேக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சும்மா பேசிக்கான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி பார்த்திங்கனாலே தெரியும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த காஷ்மீர் வின்டர் சைட் ஆஃப் த காஷ்மீர் பற்றி லைட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி விரிசைன் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.